எல்லாரும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருவாங்க. நீங்கள் அரசியலிருந்து சினிமாவுக்கு போகிறீங்களே, அது என்ன கணக்கு? அதாவது நீங்கள் எங்கே வர்றீங்கன்னு தெரியல, அந்த லெவலுக்குலாம் போகலை சரிங்களா. நீங்கள் எதை மனசில் வச்சு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்கள மாதிரி நம்ம ஒரு கூட்டு சுரண்டலுக்காக செல்லவில்லை. எல்லா உழைப்பையும் சுரண்டி இவங்க மட்டுமே 100 கோடி வாங்குவாங்க, ஆனால் ஹீரோயின் வந்து 1 கோடி வாங்குவாங்க. அடுத்து மற்றவங்களாம் என்னென்ன வாங்குவான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த புத்தி நமக்கு இல்லை. நம்ம செல்லுவது என்னவென்றால் ஒரு சித்தாந்தம், ஒரு தத்துவம். அது குறிப்பாக இந்த படத்தில் இப்போ படம் வந்துருச்சு, நம்ம பேசலாம், தப்பு இல்லை. கதையை சொல்ல தேவையில்லை, கருத்தை சொல்லலாம். இது வந்து எப்படின்னா ஒரு பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை வரலாறு. பழங்குடி மக்களை பற்றி இன்னைக்கு யார் பேசுகிறா? அரசியலே பேசுவது மிகவும் குறைவு. அதை ஒரு திரைப்படமாக எடுத்து அவங்களுடைய வழிகளை, அவங்களுடைய துன்பங்களை அழகாக செதுக்கியிருக்கிறார் ஒரு சிற்பியை போல. அந்த வகையில் நம்மளே அதில் நம்ம பங்கு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம அதில் இன்வால்வ் ஆனோம். ஆனால் உங்களை ஒரு கதை சொல்கிறேன், முக்கியமான கதை இல்லை, நடந்த நிகழ்வு. என்னன்னா நம்ம நடிக்க வச்சுட்டாங்க, நமக்கு நடிச்சிருந்த பழக்கம் இல்லை சரிங்களா. அது ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நம்ம இது பண்ணுறோம். அப்போ நடிக்கும்பொழுது நமக்கே தெரியும்ல, நடிக்க தெரியுதா தெரியலையான்றது நமக்கு தெரியும்ல. நம்ம அது பொதுவாக சொல்லுவாங்க, அரசியல்வாதி பேச்சாளர்லாம் வாய் வேலை செய்யும், உடம்பு வச்சுட்டு என்ன பண்ணுறது, கை காலை வச்சுக்கிட்டு அப்படிம்பாங்க. கரெக்டு தான். இப்போ பழைய நிறையா பேர் நடிச்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தாரு. யார் நம்ம இயக்குனர் நல்ல ட்ரைனிங் கொடுத்தாரு. அப்போ மொதல் சீனில் நான் ஓப்பனிங் சீனில் வந்து சாதாரண நடிச்சிட்டேன். அப்போ நடிக்கும் பொழுது நம்ம முத்துக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, கூத்துப்பட்ட முத்துக்குமார் வந்து சேரை போட்டு உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அது முக்கியமான ஒரு கேரக்டரில் இந்த நடிகர் நடிக்கிறார், அரசியல்வாதி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்து முடிச்சே வந்து கை கொடுத்து என்னை தழுவி கொண்டார். அண்ணே சூப்பராக இருக்குண்ணே நடிப்பு, சிறப்புனேன்னு இயக்குனரும் பாராட்டினார். எல்லாம் அந்த ஸ்பாட்டே நமக்கு ஒரு சிறப்பாக இருந்துச்சு. அடுத்த நாள் ஒரு சீன் எடுத்தாங்க. இதான் ரொம்ப முக்கியமானது, யாரும் சொல்லாத ஒரு கருத்து. அதில் எப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஹீரோ வந்து சொல்லித்தே ஆகணும். நேரமாக படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படம் வந்திருப்பீங்க, நம்ம கதையை சொல்ல அந்த கருத்தை சொல்லித்தே ஆகணும். நம்ம நினச்சிக்கிறவங்க சினிமா சாதாரணம்னு. அந்த தம்பி இருக்கார்ல, அப்போ வந்து அட்டக்கத்தி தினேஷ்ன்பாங்க, இப்போ கெத்து தினேஷ் ஆகிட்டார். கெத்து தினேஷை தலகால கட்டி தூக்கி போட்டாங்க. தலகால கட்டி தூக்கி வச்சவுமே நான் நினச்சி ஏதாவது சப்போர்ட்டுக்கு போல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே பிரதர் நான் மிரண்டு போயிட்டேன். மேலே மட்டும் இதை கட்டி ஸ்டண்ட் மாஸ்டர் கட்டிட்டு அங்கே நம்ம டைலாக் பேச சொல்கிறாங்க. சரி, அதோட அப்படியே பேசுறதுனா மாட்டு பேசியிருப்போம், ஒன்றும் பிரச்சனை. நானும் முத்துக்குமார் தான் பேசுவேன். நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக பேசியிருக்கலாம். ஏன்னா முதல் ஷாட்டில் நம்ம சிறப்பாக பண்ணுறோம், அறிமுக ஷாட்டில் யாரும் சொல்லித்தராமே நம்ம அவளை சிறப்பாக பண்ணுறேன். எனக்கு என்ன தோழர் இப்படி தலைகளை தொங்குறாரு, எந்த இதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு எனக்கு வேறு பதட்டமாகவும் இருக்குது. அந்த தோழர் அதில் வேறு தொங்குறதுல பக்கத்தில் சொல்கிறாரு, என்கிட்ட தொங்கிக்கிட்டே சொல்கிறாருங்க, நீங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். தோழர் நான் இப்போ தலைகளை தொங்குறோம்னு கவலைப்படாதீங்க, எனக்கு சொல்லாமல் திடீர்னு தொங்க விட்டாங்க. ஆனால் வந்து இப்போ தான் சாப்பிட்ருக்கிறேன், நான் வாந்தி கூட எடுத்தாலும் எடுத்துருவேன், ஆனால் நீங்கள் நடிப்பை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்றாருங்க.